வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒபிசிட்டி, அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பத்தியும், இந்த அர்பனிசம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு அந்த ஓவர் வெயிட்ல சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஓவர் வெயிட்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 5 பேர பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தவராவது ஓவர் வெயிட்ல இருக்காரு அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது உடல் பருமனா இருக்கிறது. இதோட ஸ்ட்ராட்டஜிக்க நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க பாருங்க. வேர்ல்டு வைட் அண்ட் நம்ம இந்தியாவ பத்தி. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா, 1990ல 1990ல 67 மில்லியன் இருந்த இடத்துல, இன்னைக்கு 2022ல 374 மில்லியன். இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆண்கள் மட்டுமே. அதே மாரி பெண்கள் 128 மில்லியன் இருந்த இடத்துல, இன்னைக்கு 504 மில்லியன். பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் குழந்தைகள் 31 மில்லியன் இருந்த இடத்துல, இன்னைக்கு 160 மில்லியன். இது உலகத்தோட ஸ்ட்ராட்டஜி. குறிப்பா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல 1.1 மில்லியன் இருந்த ஆண்கள், இன்னைக்கு 26 மில்லியன் ஓவர் வெயிட்ல இருக்காங்க. பெண்கள பத்தி குறிப்பா சொல்லணும்னா, 2.4 மில்லியன் இருந்தது. இன்னைக்கு 44 மில்லியன். எத்தன மடங்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. இன்னும் இது போய்க்கிட்டே தான் இருக்கு. குறிப்பா குழந்தைகள், இளம் பருவத்தினர். இந்த குறிப்பா அந்த 10லிருந்து 19 வயசுல இருக்கிற பசங்க வந்து, இன்னைக்கு 3 பேர பார்த்தா, அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து ஓவர் வெயிட் இல்ல ஒபீஸா இருக்காங்கன்றாங்க. கிட்டத்தட்ட யாருமே வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறையோ, இல்ல ஆரோக்கியமான உடல் உழைப்புகளோ இன்னைக்கு இல்லவே இல்லன்றாங்க. வாழ்க்கை முறை அந்த அளவு மாறி இருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த டாபிக்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் மிக, மிக இருக்கிறது. சரி, எப்படி நான் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கேனா, ஒபீஸா இருக்கேனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இதுக்கு வந்து பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னுவாங்க. அந்த இண்டெக்ஸோட வேல்யூ 18.5 இருந்தா அண்டர் வெயிட், 18.5 டூ 25 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல்ன்னுவாங்க. 25க்கு மேலன்னா அன்டில் 30 வரைக்கும் ஓவர் வெயிட்ன்னுவாங்க. 30க்கு மேல ஒபீஸ். இது எப்படி இத கண்டுபிடிக்கிறதுன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட வெயிட் டிவைடட் பை ஹைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் இன் கேஜி, சென்டிமீட்டர்ஸ்ல ஹைட் பார்க்கும்போது ஹைட்ட வந்து டபுள் த டைம் மல்டிப்ளை பண்ணி, மோரோவர் 10,000ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேக்டர் வரும். அத வச்சு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். வெயிட், ஓவர் வெயிட். முதல்ல இந்த ஃபண்டமெண்டல தெரிஞ்சுக்கணும். நம்ம சரீரத்தோட எடை என்பது, நம்ம சரீரத்தில இருக்க திரவங்கள், நம்ம சரீரத்தில இருக்கிற எலும்புகள், நம்ம சரீரத்தில இருக்க தசைகள், கொழுப்பு. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம சரீரத்தோட எடை அப்படிங்கிறோம். இதுல நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னா, இந்த கொழுப்பு என்பது அடர்த்தி கம்மியா இருக்கும். மாஸ் பெருசா இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ஜாஸ்தி இருக்காது. வேறஸ் உங்களுக்கு மசிலா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அடர்த்தி ஜாஸ்தி இருக்கும். வெயிட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ, லிக்விடும் ஏறக்குறைய அதே மாரி தான். கம்பேர் டூ ஃபேட் உங்க லிக்விட் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நம்ம இப்ப எல்லாமே என்னன்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றோமே ஒழிய, ஆரோக்கியமான விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சஜெஸ்ட் பண்றாங்கன்னா அட்வைசர்ஸ், திங்க் அபவுட் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறாங்க. நாட் வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்ன்றத ஃபோக்கஸ் பண்றத விட, நம்ம இந்த கொழுப்புகள குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கவனத்த அதிகமா செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அ 2 மனிதர்கள் ஏறக்குறைய ஒரே வெயிட். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பருமனா இருக்காங்க. ஒருத்தவங்க சின்னதா இருக்காங்க. அதாவது ஒல்லியா இருக்காங்க. ஒருத்தவங்க ஒல்லியா இருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க உடம்புல 35% கொழுப்பு இருக்கு. ஆனா கொழுப்பு வந்து மாஸ் நல்லா பெருசா ஒபீஸா பண்ணி காமிக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20% தான் கொழுப்பு இருக்கு. அதனால ஒல்லியா தெரிவாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் நீங்க பார்த்தாவே தெரியும். இந்த இதில பார்த்தீங்கன்னா 2 தராசுல, ஒரு தராசுல 2 கிலோ கொழுப்பு வச்சிருக்காங்க. அது எவ்வளோ வால்யூமெட்ரிக் இருக்கு பாருங்க. மசில் டென்சிட்டி இருக்கறனால. ஸோ அதனால இங்க நம்ம வெயிட் லாஸ் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து, ஃபேட் லாஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா ஃபேட் அப்படிங்கிறது நீங்க வெளிய இருந்து பார்க்கறது மட்டுமே இல்ல. இது வந்து உங்க அப்பியரன்ஸ மட்டுமே, ஆஹா! நான் குண்டா இருந்தா அசிங்கமா இருப்பேன். இல்ல ரொம்ப ஒரு மாரி இருக்கு, இன்கன்வீனியன்ஸா இருக்கு அப்படின்றது மட்டுமே கிடையாது. இந்த ஃபேட் உங்களோட தோற்றத்த மட்டும் இல்ல, உங்களோட ஆரோக்கியத்தை ஆ
உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு அடித்தளமா அமையுதுன்றது தான் மாற்று கருத்தே கிடையாது. என்ன ஆரோக்கியத்துல இது அடித்தளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எக்ஸசிவா இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் நம்ம இன்னைக்கு வந்து டயட் நம்ம கண்ட மேனிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். உடல் உழைப்பு அந்த அளவு இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, உடம்பு வந்து எக்ஸசிவா இருக்கிற எனர்ஜிய கொழுப்பா கன்வெர்ட் பண்ணி, முதல்ல இது சேர்த்து வைக்கிறது என்னன்னா, நம்ம அவயங்கள் இருக்கு இல்லையா? அந்த அவயங்களோட இடுக்குல தான் போய் இது வந்து சேர்த்து வச்சிருது ஃபர்ஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஒரு 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 கம்ப்ரஸ்டான ஒரு ஜோன். அப்போ ஒரு டைட்டான ஒரு ஜோன். அந்த அவயங்களோட இயக்கமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் ஓடுற மாரி இருக்கு. ஒரு நெருக்கத்துல, ஒரு இறுக்கத்துல ஓடுற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க நீங்க எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நார்மல் அனாட்டமி அந்த கொழுப்பு அதிகமா இல்லாம இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு? அடர்த்தியா கொழுப்பு இறுக்கி வச்சிருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் அந்த ஹெல்தி ஹார்ட், அன்ஹெல்தி ஹார்ட். ஸோ இதுல இந்த கொழுப்பு அப்படிங்கிறதுல வந்து ஃபேட்ல வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் குடுக்கணும். இது ஆரோக்கியம் மட்டுமே இல்ல, மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனைய உருவாக்குதுன்னா, அதுல மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு ஓவர் வெயிட்டோ, ஒபீஸோ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பல பேர் மாரி நம்ம இயங்க முடியல, இல்ல பல பேர் மாரி இருக்க முடியல, பல பேர் மாரி ட்ரெஸ் போட முடியல. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதாவது இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது உங்க அப்பியரன்ஸ் மட்டுமே இல்ல, தோற்றம் மட்டுமே இல்ல. உங்களோட உள்ளார்ந்த அவயங்களையும் பாதிக்குது. உங்க ஆரோக்கியத்த பாதிக்குது. உங்களோட அ என்ன சொல்றது? மனம் சார்ந்த அந்த ஒரு மென்டல் டிஸார்டர்ஸையும் கிரியேட் பண்ணுதுன்னா, அதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ குறிப்பா இந்த ஓவர் வெயிட் இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெல்த் ரிஸ்க் வரும்னுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா டைப் 2 டயபிட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாரி வகை வகையா உங்களுக்கு வந்து நெறைய டிசீஸ பத்தி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் முதல்ல நம்ம ஸ்லைட்ஸ்ல பார்த்தது தான். சரி, எப்படி இந்த வெயிட்ட குறைக்கிறது? நீங்க வெயிட்ட குறைக்கிறீங்களோ, ஃபேட்ட குறைக்கிறீங்களோ, இதுல வந்து தாரக மந்திரம் ஒண்ணே ஒண்ணு தான். கலோரி டெஃபிசிட். உங்களோட இன்புட் நீங்க அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு, குறைவா நீங்க எனர்ஜிய பர்ன் பண்ணீங்கன்னா, அது ஃபேட்டா உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும். அதுவே உங்களோட டயட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்களோட கலோரி பர்னிங்ஸ எனர்ஜிய நல்லா பர்ன் பண்ணீங்கன்னா, அப்போ உங்க உடம்பு என்ன பண்ணும்? உங்களோட ஸ்டோர் பண்ண அந்த ஃபேட்ட கன்சியூம் பண்ணி, அது வேல பார்க்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது அங்க நடக்கும். இதுதான் ஃபண்டமெண்டல். நீங்க எந்த மெத்தட்ல போனாலும் இதுதான் ஃபண்டமெண்டல். நம்ம எதுக்காக ஃபேட் லாஸ் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க சொல்றோம் அப்படின்னா, நம்ம கொழுப்ப குறைக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்த, ஃபிட்னஸ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கக்கூடியது. நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அழகான தோற்றம் பெற முடியும். முதுமை என்பது அவ்வளோ ஈஸியா நடக்காது. அதாவது நோய்கள் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் நோய்கள் வராம இருக்கும். இதுவே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெயிட்ன்றது குறிப்பா மஸ்ஸிலு, உங்களோட ஃபேட்டு, வாட்டர் எல்லாமே சேர்ந்தது தானே. ஸோ அப்ப வெயிட் எப்ப இறங்கும்னா, உங்க மஸ்ல் லாஸ் ஆச்சுனாலோ, இல்ல போன் டென்சிட்டி இதுவாச்சுனாலோ, இல்ல வாட்டர் லாஸ் ஆச்சுனாலோ, உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியா நடக்கும். ஆனா வெயிட் லாஸ்ன்றது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸ் ரொம்ப டிராஸ்டிக்கா ஆச்சுன்னா, உங்களோட ஃபிட்னஸ் சதையெல்லாம் அப்படியே ஒரு மாரி தொங்குற மாரி ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு உடம்புல சரியான ஸ் எனர்ஜி ஐ மீன் சக்தி இருக்காது. ஸ்ட்ரென்த் இருக்காது. பெர்ஃபார்மன்ஸும் பெருசா பண்ண முடியாது. ரொம்ப வயதான தோற்றங்கள் வரும். ஸோ அது மாரி வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஸோ ஃபேட் லாஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. சரி. இப்ப இந்த அர்பனிசம் அப்படிங்கிறது இந்த ஃபேட் லாஸ்ல எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிம்ப்ளிஃபைட் ஃபார்மேட்ல தான் தேவை இல்லைங்களா? ரொம்ப மெனக்கெடுறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்ல. அதனால தான் இந்த அர்பனிசம் பொறுத்தவரைக்கும் ஒரு மிட்டாய் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹெர்பல் மிட்டாய் ஃபார்மேட் தான். இந்த அர்பனிசம் வந்து 2 விதமான மிட்டாய் இருக்கும். ஒண்ணு சன்ஸ் அண்ட் மூன்ஸ் அப்படின்னு இருக்கும். சன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட் பர்னிங்க்கு வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும். இந்த மூன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கழிவுகள நீக்குறது. டீடாக்ஸ்ல வந்து அ ஃபோக்கஸ்டா இருக்கும். சன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சொன்ன மாரி சன்னுனாவே பகல்ல இருக்கிறது தானே. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு அல்சரிக்கு இல்ல கேஸ்ட்ரிக் ஜாஸ்தி இருக்குன்னா, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா 4 மூலக்கூறுகள் இருக்கு. கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட், கிட்னி பீன் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் இட்டாலி மோரோசில் அப்படின்னுவாங்க. மோரோசில்ன்றது ஒரு பேட்டன்ட் இன்கிரீடியன்ட். அது ரெட் ஆரஞ்சுல இருந்து எடுக்கக்கூடிய, சிவப்பு ஆரஞ்சுல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ, இப்ப இந்த கலவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாரி ஃபேட் லாஸா இருந்தாலும் சரி, வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, கலோரி டெஃபிசிட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப
இன்னைக்கு என்ன பண்றது? நமக்கு ஆப்ஷன் நெறைய இருக்கு. வெரைட்டியா ஃபாஸ்ட் ஃபுட் அங்கங்க கடை கடையா பிரியாணி எங்க பார்த்தாலும் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஸோ, அதனால கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மூலக்கூறுகள் என்ன பண்ணும்னா, நமக்கு வந்து ஜாஸ்தி பசிய தூண்டாது. பசி ஜாஸ்தி இருக்காது. நம்மளோட அப்பிடைட் நேச்சுரலாவே நம்ம ஜாஸ்தி சாப்பிடணுன்ற ஒரு கார்விங் இருக்காது. மோரோவர் இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபேட்ட வந்து ரிலீஸ் பண்ணி விடுறதுனால, நம்மளோட உணவு உட்கொள்றது குறைந்தாலும், நம்ம உடம்புல சக்தின்றது குறையாது. ஏன்னா, பாடி என்ன பண்ணும்னா, இந்த ஃபேட் ரிலீஸ் ஆகும்போது, இந்த ஃபேட்ட யுட்டிலைஸ் பண்ணிக்கும். எனர்ஜி டிராப் பண்றது இருக்காது. ஸோ, அப்ப இது ஃபோக்கஸ்டா என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கார்விங்க குறைச்சு, ஜாஸ்தி சாப்பிடணுன்ற அந்த எண்ணத்த குறைச்சு, சாப்பாடு குறையுது. இன்னொன்னு உங்க உடம்புல ஸ்டோர்டு ஃபேட்ட ரிலீஸ் பண்ணும்போது, அந்த ஃபேட் பர்ன் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ, இதனால தான் இந்த சன்ஸ் வந்து பெர்சனல் ட்ரெய்னர் அப்படின்னுவாங்க. ஃபேட் பர்னிங்ல ஃபோக்கஸ்டா இருக்கனால, உங்க உள்ளுக்குள்ள இருக்க கொழுப்புகள கரைக்குது. உங்க பாடி கர்வ்ஸ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி நல்லா இது பண்ணுது. பசி ஜாஸ்தி எடுக்கிறதில்ல. ஸோ ஜாஸ்தி சாப்பிடணுன்ற அந்த கார்விங் இருக்கிறதில்ல. இது எல்லாமே இயற்கையாவே நடக்கிறதுனால, நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் மூன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிரான்ஸ் செனட்ரால் அப்படின்னுவாங்க. செனட்ரால்ன்றது சிட்ரஸ் ஃபுட்ஸ்ல வந்து எடுக்கிறது. இது வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. இது ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி அப்படின்னுவாங்க. இத பத்தி வரக்கூடிய ஸ்லைட்ல பார்ப்போம். அது மட்டும் இல்ல ஃப்ரூட் என்சைம், ஆ மெலன் எக்ஸ்ட்ராக்ட், பெரிலா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கழிவுகள நீக்கிறதுல ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குறிப்பா அ இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த மூன்ஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா, நைட் எடுக்கணும். ஸோ நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்க போம்போது எடுக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம தூங்கும்போதும் நம்மளோட ஃபேட் மாலிக்யூல்ஸ் வந்து ரெட்யூஸ் ஆகும். அந்த ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜில. மோர் ஓவர் நம்மளோட பெருங்குடல் அந்த கழிவுகள் நீக்கிறதுல ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணி குடுக்கும். பிக்காஸ் ஆஃப் ஃப்ரூட் என்சைம்ஸ். ஸோ பாடி வெயிட்ட லூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு பிரிவென்ட்ஸ் அ வெயிட் ரீபவுண்ட். இப்ப இந்த மாரி சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணா, மோஸ்ட் ஆஃப் த வெயிட் லாஸோ இல்ல பாடி ஷேப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீல் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு இருக்கும். சாப்பாட்டுக்கு பதில் இத சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் என்னன்னா, அத நிறுத்தின உடனே மறுபடியும் டபுள் த டைம் பாடி வெயிட் ஏறுற மாரி இருக்கும். பட் இதுல வந்து அந்த ஸ் அ ஃபெனட் செனட்ரால் அந்த நேச்சுரலா ஃபேட் பர்னிங் இருக்கனால, அந்த ரீபவுண்ட் எஃபெக்ட்ன்றது இருக்காது. சினட்ரால் அந்த டெக்னாலஜிய பத்தி சொல்லணும் அப்டின்னா, இது வந்து ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி. ஃபேட் மாலிக்யூல்ஸ வந்து ஷ்ரிங்க் பண்ணக்கூடியதுன்னுவாங்க. இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இந்த ஃபேட் ஷ்ரிங்கிங் ப்ராசஸ்ன்றது நடக்குது. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த செனட்ரால் மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம ஃபேட் செல்ஸ்க்குள்ள போயி, அங்க இருக்கிற இன்னர் ஃபேட் செல்ஸ வந்து ஷ்ரிங்க் பண்ணுது. அதுதான் ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி அப்டின்னுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பாடி ஷேப்பிங் ஈஸியா கிடைக்குது. மோர் ஓவர் அந்த ரீபவுண்ட் எஃபெக்ட்ன்றதும் நமக்கு வந்து குறையுது. ஸோ இந்த விதத்துல செனட்ரால் வந்து நமக்கு ஃபேட் லாஸ்ல சப்போர்ட் பண்ணுது. அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஸ் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி எடுக்கணும். வீக்கர் ஸ்டமக் இருக்கவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கூட எடுக்கலாம். மூன்ஸ் அப்படிங்கிறது நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க படுக்க போம்போது எடுத்துக்கிறது தான். 2ம் கேண்டி ஃபார்மட். இது சாலோ பண்ணலாம். இல்ல நீங்க சூ பண்ணி சாப்பிட்டாலும் நல்லது தான். உங்களோட கம்ஃபர்டபிள் தான். ஸோ அப்போ ஒரு விதத்துல சன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அப்பைடைட்ட குறைச்சு ஃபேட் பர்னிங் ஆக்ஸலரேட் பண்றது மூலமா ஃபேட் லாஸ்ன்றது நடக்குது. மூன்ஸ்ன்றது உங்களுக்கு ஃபேட் மாலிக்யூல்ஸ ஷ்ரிங்க் பண்ணி ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி மூலமா பாடி ஷேப்பிங் குடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளும் வெளியேத்துறதுனால, நல்ல ஒரு ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது இந்த அர்பனிசம் மூலமா ரொம்ப எளிமையான முறையில நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதனால நம்மளோட ஃபேட்ட லாஸ் பண்ணி ஆரோக்கியமான மற்றும் நல்ல ஒரு பொலிவுடன் கூடிய தேகத்தையும், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாடியும் நம்ம வந்து பெற முடியுன்றதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ, ஹோப் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இந்த வீடியோ யார் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ, வாருங்கள் இணைந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.